ஒரு கிறிஸ்தவனா பரமசிவன் ஃபாத்திமாங்கிற மூவியுடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ண வர்றேன். இதை விமல், ஷாயாதேவி அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அது போக டைரக்டர் வந்து எஸ்ஏகி கர்வணன். அவர் 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 வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போது நான் முதல்ல வந்து விமல் ஒரு காரியத்தை சொல்கிறத பார்க்குறேன். நீங்கள் பாட்டுக்கு ஃப்ளிக்ஸ் மாதிரி ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து மதம் மாற சொல்றீங்க. மாறுறவனும் மாறாதவனும் சண்டை போட்டுட்டா அது பேர் மத கலவரம்ங்கிறீங்க. முதலாவது ஒரு தவறான கருத்தை நீங்கள் பதிவெடுக்கிறீங்க. நான் இந்த இதில் உள்ள எல்லா கருத்துமே நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் சில கருத்துகள் தவறாக இருக்குது. நான் அதை சொல்ல விரும்புகிறேன். சரியானதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து மதம் மாற்றுறாங்க இப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. நான் சொல்கிறேன், நான் வந்து இன்றைக்கும் நானும் காஸ்பல் அறிவிக்கிறேன். என்கிட்டையும் ட்ராக்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இயேசுவை பற்றி நாங்களும் சொல்கிறோம். இயேசுவை பற்றி ஒவ்வொரு இடத்துக்கும் சொல்ல தான் செய்வோம். ஆனால் இந்த இடத்துல நான் ₹1 யார்கிட்டையும் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஃபஸ்ட்டு தெரியணும், நாங்கள்லாம் இது வந்து எதுக்கு செய்கிறோங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். யாருமே மதம் மாற்றணும்னு கிடையாது. ஏன்னா இயேசு வந்து மதம் மாற யாரையுமே சொல்லலை. இயேசு இந்த பூமிக்கு வந்து சொன்னார், உங்கள் பாவத்துக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டா உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். நீ கிறிஸ்தவத்துக்கு வான்னு யாரையுமே இயேசு அழைக்கலை. நீ என்கிட்ட வா, நான் உன் பாவத்தை நீக்கிறேன், உனக்கு ஆறுதலை கொடுக்குறேன், உனக்கு சமாதானத்தை கொடுக்கேன்னு தான் இயேசு சொன்னார். இன்னொரு காரியத்தை கூட நான் அந்த இடத்துல பார்த்தேன். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது ஒருவனே தெய்வம்னு இருக்கு. இப்போ எல்லாருக்கும் டவுட்டு, எம்மதமும் சம்மதம்னு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது என்ன கிறிஸ்தவம் மட்டும் இயேசு தான் கடவுள் வேற யாரும் இல்லைன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க? இதில் தான் நிறைய பேருக்கு பாயிண்ட் இடிக்குது. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் விளங்கி கொள்ளுவீங்க. இப்போது நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டேன். ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, ஒரு கடவுள் இப்படி உண்டாக்குனார், சக்தி இப்படி உண்டாக்குனாங்கிறாங்க. இன்னொரு இடத்துல வேதத்தில் இயேசு மண்ணினால மனுஷனை உருவாக்கி அவனை உண்டாக்கினார்னு வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இப்போ எனக்கு டவுட்டு, எல்லாமே ஒரே கடவுள்னா இவங்க வேற விதமாக உண்டாக்குனாங்கன்னு இருக்கு, இவர் வேற விதமாக உண்டாக்குனாங்கன்னு இருக்கு. இன்னும் கூட நீங்கள் ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸில் கர்மாவை ஃபாலோ பண்ணுறீங்க. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கர்மாங்கிறத நாங்கள் நம்புறது கிடையாது. நாங்கள் கர்மத்தை நம்புறது கிடையாது. நாங்கள் என்ன பாவம் செஞ்சுருக்கோமோ, எவ்வளவுதான் கொடிய பாவம் செஞ்சுருந்தாலும் இயேசுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நான் இனி திருந்தி வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் நான் முன்னாடி செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிப்பார். ஏன்னா இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்துறதுனால எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். இப்படி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். இன்னும் முஸ்லீம்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பிலீவ் பண்ணுறாங்க. அவங்களுடைய இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா முஸ்லீமோடைய குரானில் எழுதப்பட்டிருக்குது, நீங்கள் ஹெவனுக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட பெண்களை கொடுப்பாங்க ஒரு நபருக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. எங்கள் பைபிள் படி நிறைய பெண்களை ஒருவன் வைத்திருந்தா அவன் விபச்சாரம்னு எழுதப்பட்டிருக்குது. இப்போ ஒவ்வொரு ரிலிஜியனும் ஒன்று சொல்லுது. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே ஒன்று தான் அப்படின்னா அல்லாவும் இயேசுவும் ஒன்றுன்னா இயேசுவோடைய கான்செப்ட் படி அந்த 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 72 பேருன்னு சொல்லி பரலோகத்திலேயே ஹெவன்லேயே அப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது விபச்சாரம் இயேசுவோடைய பார்வையின்படி. அப்பனா ஒரு காரியம் தெரியணும், இதுவும் அதுவும் ஒத்து போகலை. ஒரே கடவுள் தானா எல்லாருக்கும் ஒரே சட்டம் இருந்திருக்கும். எல்லாம் வேற வேற சட்டம் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒன்று தெரியணும், எது கரெக்டுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்கள் எப்போங்க எந்த வருஷத்தில் பிறந்தீங்கன்னா சிலர் வந்து உங்கள் வருஷத்தை சொல்லுவீங்க. நான் 2000 பிறந்தேன், 1998 பிறந்தேன், நான் 2003 பிறந்தேன்னு சொல்லுவீங்க. ஏன் 2003 பிறந்தேன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் கிறிஸ்து பிறந்த பிறகு அத்தனாவது வருஷத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எல்லாரும் தெளிவாக தெரியணும். இயேசு வாழ்ந்ததுக்கு சாட்சி இருக்குது, இயேசு இந்த பூமியில் நடமாடினதுக்கு சாட்சி இருக்குது, இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுக்கும் சாட்சி இருக்கிறது. இன்னைக்கு அவர் இருக்கிற கல்லறையும் திறக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, நான் அங்கே இல்லை,
அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார்னு எழுதப்பட்டிருக்குது. அவர் இன்னைக்கு உயிரோட இருக்கிறார். சரி, ஆனா நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், அது எப்படி நீ சொல்லி நம்பலாம்? ஒண்ணுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு கடவுள் இருந்தாருன்னா நீங்க போய் கேட்கலாம். உண்மையான கடவுள்னு ஒருத்தங்க இருந்தீங்கன்னா எனக்கு புரிய வைங்கன்னு கேட்கலாம். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தல, நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு. இயேசு சொல்றாரு, என்கிட்ட வந்தா உனக்கு மோட்ச பாக்கியத்தை கொடுக்குறேன், என்கிட்ட வந்தா உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறேன், என்கிட்ட வந்தா உனக்கு நான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்குறேன்னு இயேசு சொன்னார். அவ்வளவுதான். இதுல அதனால தான் கிறிஸ்தவர்களாகிய நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு கடவுள் தான் உண்டு. அந்த கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாருடைய கோட்பாடுகள் வேற இருக்கு, முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. அதனால இறைவன் ஒருத்தர் தான். அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க. நான் யார் எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு எதிர்மறையா இருக்குது. சரி, நான் இன்னொரு காரியத்தை சொல்ல வரேன். வெள்ளைக்காரங்க வரலன்னா பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் அந்த ஃபாதர் சொல்றதை பார்க்கலாம். அடுத்த லைன், அந்த வெள்ளைக்காரனே இங்க பிச்சை எடுக்க தான் வந்தான், என்னையெல்லாம் மாற்ற முயற்சி பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லி விமல் சொல்றத பார்க்க முடியுது. முதல்ல அந்த ஃபாதர் சொன்னது கம்ப்ளீட்டா தப்பு. ஒரு காரியம் தெரியும், வெள்ளைக்காரங்க வரலன்னா பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெள்ளைக்காரனங்க வரலன்னா பிச்சை தான் எடுக்கணுமா? இல்லை, அவங்க இல்லைன்னா வேற யாரையாச்சும் எடுத்து கடவுள் பயன்படுத்தி அவங்க மூலமா நம்மளை போஷித்திருப்பார். யாரையாச்சும் ஒருத்தங்களை எடுத்து பயன்படுத்தி இருப்பார். அதை நமக்கு தெரியணும். ஆனா ஒன்று தெரியணும், வெள்ளைக்காரங்கன்னு சொல்றதை விட நிறைய பேருக்கு வெள்ளைக்காரங்கிறவங்கள மிஷினரின்னு சொல்றாங்க. மிஷினரிஸ் வேற, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேற. நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். இங்க எழுதப்பட்டிருக்குது, அந்த வெள்ளைக்காரனே பிச்சை எடுக்க தான் வந்தான். இதுவும் உண்மை. வெள்ளைக்காரன் பிச்சை எடுக்க தான் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு இங்கே வச்சு தான் படைப்பு நடத்தணும், இங்கே வந்து தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை நடத்தணும். அந்த ஒரே காரணத்துக்கு தான் பிரிட்டிஷ்காரன் வந்தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மிஷினரிகள் வந்து அதற்கு வரல. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னு. எங்க நிறைய பேர் அங்கே பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தார். மர்காசிஸ்னு ஒருத்தர் வந்தார், இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நாசரத்துங்கிற ஊரில். அங்கே வந்து அவர் ஸ்கூலை நிறுவுறாரு. ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறாரு. அந்த பகுதியில் வந்து அவர் வந்து கடைசி வருஷம் அவர் வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசி வருஷத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இந்தியாவுக்கு எனக்கு ஆண்டவர் போக சொல்றாருன்னு சொல்லி இங்க வந்து ஜனங்களுக்கு இயேசுவை போதித்தார். அது மாத்திரம் செய்யல, அவங்களுக்கு படிப்பறிவை கொடுத்தார், அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார். ஒன்று தெரியணும், மிஷினரிகள் நம்ம நினைக்கிற மாதிரி பிச்சை எடுக்க வரல, அவங்க கொடுக்க வந்தாங்க. அவங்களால தான் படிக்கிற. உண்மைதான், அதில் யாராலையும் அதை தடுக்க முடியாது. அது உண்மை. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட, நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்கள் இன்டர்நெட்டில் உங்கள் கையில் கூகுள் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ் வந்து எங்கே படித்தாங்கன்னு சர்ச் பண்ணி பாருங்க, அடிச்சு பாருங்க. மிஷினரி ஸ்கூலில் படித்த லீடர்ஸ்லாம் யாருன்னு பாருங்க. எல்லாம் மிஷினரி ஸ்கூலில் படித்தவங்க. நம்ம பாட்டுக்கு சொல்லிடக்கூடாது மிஷினரிலாம் பிச்சை எடுக்க வந்தான்னு. மிஷினரி பிச்சை எடுக்க வரல, வெள்ளைக்காரன் பிச்சை எடுக்க வந்தான்னு சொல்லுங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மளை ஸ்லேவா வைக்க நினைச்சாங்க, வெள்ளைக்காரன் நம்மளை அடிமையா வச்சிருந்தான். ஆனா மிஷினரிகள் அதற்கு வரல, தங்க ஜீவனை கொடுத்தாங்க, உயிரை கொடுத்தாங்க, தன் நாட்டை விட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு வில்லியம் கேரியை தெரியும்? அவர் கல்கட்டாவில் வந்திருக்கிறாரு. இந்தியா மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் பார்த்துட்டு அவங்க சதி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. கணவன் செத்தா ஒய்ஃபை வந்து உடன்கட்டை ஏற பண்ணுறது, தீயில போடுறது பார்த்து அழுவாருங்க, கதறுவாரு. ஐயோ இந்த ஜனத்துக்கு புரியலையே, ஏதோ தான் மதத்திலே இல்லை. அவர் சொல்றாரு இந்த ஜனம் மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுது. அவங்க புக்லேயே அது இல்லை, ஹிந்து புக்லேயே அது ஒன்றும் இல்லை. அப்படி அவர் வந்து அதனால அவர் அந்த நாட்டோடைய லாங்குவேஜை படித்து, அந்த இடத்தோடைய லாங்குவேஜை படித்து எல்லாத்தையும் அவங்க லாங்குவேஜுக்கு ஏத்தாப்ப எழுதுறாரு. ஏங்க அப்படி பண்ணணும்? ஒருத்தர் அவர் பார்க்குறாரு இந்தியாவில் ஒருத்தர் சாவுறாங்கன்னு. அவருடைய பாரம்லாம் என் ஜனம் சாகக்கூடாது, இயேசு இவங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, இப்படி அநியாயமா சதியில என் ஜனம் சாகுது. தேவதாசி சிஸ்டம் கோயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அருவருப்பு, பணக்கார வாலிபர்கள் அவங்க சீரழிப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு ரொம்ப பாரம் கொள்றாரு. ராஜாராம் மோகன் ராய் நிறைய பேருக்கு தெரியும், சோசியல் ரிஃபார்மர். அவர் இந்த வில்லியம் கேரி இவங்கெல்லாம் சேர்ந்து பணியாற்றினதை பார்க்க முடியும்.
நீங்க ஒரு காரியத்தை தெளிவா புரியணும் பாருங்க. மிஷினரிகள் பிச்சை எடுக்க வரல, தெரிஞ்சுக்கணும். மதர் தெரேசா பிச்சை எடுக்க வந்தாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் சொல்லிடுறோம், எங்க ஊர்ல எல்லாம் படிக்க வச்சது மிஷினரிகள் கால்டுவெல், ரேனியஸ், ஜியு போப், சீகன்பால்க், மர்காசிஸ். நீங்க ஒவ்வொருத்தரையும் அடிச்சு பாருங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பாருங்க. ஒவ்வொருத்தர் பேரையும் நான் சொல்றேன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ஸை கட்டி இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு பிரோஜனமா இருந்திருக்காங்க. இந்த மிஷினரிகளை பார்த்து தமிழ்நாட்டில் பிறந்த அகஸ்டின் ஜெபக்குமார்னு ஒருத்தர், அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தாரு. அவர் சொல்றாரு, என்ன ஆண்டவர் வந்து பீகார்ல போய் என்னுடைய ஊழியத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னு போனாரு. பீகார்ல போய் கிட்டத்தட்ட 129 ஸ்கூல்ஸை நிறுவியிருக்காரு. பாலிடெக்னிக் காலேஜை நிறுவியிருக்கிறாரு. பீகாருடைய நிலைமை தெரியும்ல, பீகார்ல படிப்பறிவு எப்படி இருக்கும்? பீகார்ல மட்டும் 129 ஸ்கூல். ஒன்னு தெரிஞ்சிருக்கணும், அன்னைக்கு வந்த மிஷினரிகளை பார்த்த அவரால் சும்மா இருக்க முடியல. அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க நன்மை செஞ்சாங்களே, நானும் நன்மை செய்யணும். வடநாட்டில் என் ஜனம் அறிவில்லாம இருக்குது, அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும். இங்க இருந்து கிளம்பி போய் 129 ஸ்கூல்ல நிறுவியிருக்கிறாரு. தெரியணும், கஷ்டம், பாடு, பிரச்சனை, போராட்டம். ஒரு இடத்துல போய் இருந்தனா மத கலவரம்னு அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. இவங்க போனது ஸ்கூல் கட்டி இருக்கிறாங்க, இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு தெளிவா தெரியணும். சும்மா வந்து மிஷினரிகள் வேற, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா வேற, தெளிவா தெரியணும். இன்னொன்று சொன்னதை நான் பார்த்தேன். ஒன்று காரியம் இன்னொன்று சொல்லணும். ஏசு வெள்ளைக்கார கடவுள்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏசு வெள்ளைக்கார கடவுள்னு உங்களுக்கு யார் சொன்னா? முதல்ல ஏசு யூரோப்பில் பிறந்தாரா, அமெரிக்காவில் பிறந்தாரா? ஏசு யூரோப்லையும் பிறக்கல, அமெரிக்காவிலையும் பிறக்கல. ஏசு பிறந்தது ஏசியால. ஏசியா எங்க இருக்கு? ஏசியாவில் பிறந்தாரு. ஏசியாவில் எங்க பிறந்தாரு தெரியுமா? பெத்லகேம்ங்கிற இடத்துல. பெத்லகேம் எங்க இருக்குன்னா இஸ்ரேல்ல இருக்கு. ஏசியாவில் தான் இயேசு பிறந்தார். இயேசு வெள்ளைக்கார கடவுள் கிடையாது. இயேசு எல்லா உலகத்திலேயே நடுவில் பிறந்திருக்காரு. இஸ்ரேலு பெத்லகேம் தான் சென்டர், ஜெருசலேம் தான் சென்டர். அங்க பிறந்திருக்காரு. அர்த்தம் உலகத்துக்குரியவர், எல்லாத்துக்குரியவர்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொன்று தெரியணும், நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு முதல்ல அறிவிக்கப்பட்டது, இயேசு மரித்து உயிரோடு எழுந்த செய்தி முதல்ல வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. முதல்ல யாருக்கு தெரியுமா தெரியும்? இந்தியாவுக்கு தான் தெரியும். இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். தோமா கிறிஸ்து பிறந்த பிறகு 52வது வருஷத்துல இந்தியாவுக்கு வந்தார், கேரளால வந்தார். நீங்க போய் ஹிஸ்டரியை வாசிங்க. முதல்ல அவர் இயேசுவை பத்தி சொன்னார் இங்க வந்து. அதுக்கு பிறகு கிபி 100ல தான் யூரோப்புக்கு அறிவிக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெளிவா தெரியணும், இயேசு வெள்ளைக்கார கடவுள் கிடையாது. வெள்ளைக்காரனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இயேசுவை. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரி, இன்னும் சில காரியத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் பிள்ளை கல்லறை தோற்றத்தெல்லாம் புதைக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இது அப்படிலாம் கிடையாது பாருங்க. நீங்க வந்து புதைச்சாலும் சரி, எரிச்சாலும் சரி, அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அக்கார்டிங் டு பைபிள் இது வந்து சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஒரு ஒரு பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர்கள் நாங்கள் நம்புகிறோம், உயிர்த்தெழுதல் நடக்கும், மரித்தவர்கள் யாரும் ஒரு நாள் எழும்ப போகிறாங்க, எழும்பி நியாய தீர்ப்பு நடக்க போகுது. நம்ம செஞ்ச பாவத்துக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்தினால பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவருக்கு பிள்ளையானவங்க ஒரு சைட்லையும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம பாவத்துக்கு உட்பட்டு பாவத்திலிருந்து மனம் திரும்ப விரும்பாம கொலை செஞ்சு, விபச்சாரம் செஞ்சு, இஷ்டத்துக்கு ஓரின சேர்க்கையிலையும் அசுத்த பாவத்துக்குள்ளேயும் இருக்கிறவங்க இன்னொரு பக்கத்துலேயும் இருப்பாங்க. தேவன் அவர்களை நியாயம் தீர்த்து நரகத்தில் ஆக்கணை போடுவார். அதுதான் எழுதப்பட்டிருக்கு. அந்த டைம் வந்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுதல் முதல்ல நடக்கும், மரித்தவங்க உயிரோட எழும்புவாங்க. அதை தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதனால நாங்கள் ஒரு சிம்பிளாக எல்லா கிறிஸ்தவர்களும் கல்லறைன்னு சொல்லி ஒன்று வைத்து, அது போக ஞாபகார்த்தமாக வைத்திருப்பாங்க கல்லறையை. போய் அப்பப்போ பார்த்துட்டு வருவாங்க, அவ்வளோதான். சரி, இது வந்து ஒரு பழக்கம், அவ்வளோதான். கல்லறை தோட்டத்தில் தான் புதைக்கணும் அப்படிலாம் கிடையாது, எங்கேயும் புதைக்கலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இன்னும் 50 காசு சாக்லேட் பிட் நோட்டீஸை விடலையா அப்படின்னு சொல்லி விமல் கேட்டதை நம்ம அந்த ட்ரெய்லரில் பார்க்க முடியும். இதை நாங்கள் விட முடியாது.
இதை நாங்கள் விட முடியாது. இப்போ நான் ரோட்டில் ஏகப்பட்டவங்கள பார்க்குறோம். ரோட்டில் கால்நடையாக நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வகையான ட்ரெஸ், கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடக்கிறத நான் பார்த்துருக்குறேன். இன்னும் கூட தீச்சட்டி ஏந்திட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். இன்னும் கூட சிலர் தீ மிதிச்சு நான் பார்த்துருக்குறேன். இன்னும் கூட குழந்தை பாக்கியம் வேணும் வேண்டுதல்னு சொல்லி நல்ல பணக்காரங்களா தேவைகள் சந்திக்கப்பட்டவங்க கூட சேரீயில் முந்தானையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையா வச்சு தர்மம் வாங்குறத நான் பார்த்துருக்குறேன். இதெல்லாம் பார்த்துட்டு நான் போய் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு யாரையும் நான் சொல்ல முடியாது. ஒன்று தெரியணும், நான் சொல்ல முடியாது. நீ ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அது கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இது என்னுடைய நம்பிக்கை, ஏன் கடவுள் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கைன்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இயேசுவை நம்புகிறேன். இயேசு சொன்னார் பாருங்க, நான் பைபிள்ல இருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வசனத்துல இயேசு சொல்றாரு, நீ என்னை ஏத்துக்கொண்டல்ல, நீ எல்லா இடத்துல போய் என்னை பத்தி சொல்லுன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. எப்படி ஒருத்தங்க சொல்றாங்க, இப்போ முஸ்லிம்ஸ்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் மெக்காக்கு போகணும், புனித யாத்திரை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை, அவங்களுக்கு சொல்லப்பட்டது. எங்களுக்கு இயேசு சொன்னார், ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் இயேசுவை பற்றி சொல்லு, அவர்களை சீசனாக்குன்னு எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். நாங்கள் செஞ்சுதான் ஆகணும். நான் இயேசுவை நம்புறேன்னா நான் அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சாகணும். அதனால் நாங்கள் அறிவிக்கும். இயேசு எங்கேயுமே சொல்லலை நீ கட்டாயம் அவனை அடித்து மதம் மாற்று, அவனை கொன்று மதம் மாற்று, அப்படி சொல்லவே இல்லை. இயேசு வேதத்தில் சொல்லியிருக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாரையும் திருமணமே பண்ணாதன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அவருக்கு யாரையும் தாம் பக்கமாக இழுக்கிறதுக்கு, இந்த மதத்துக்கு இழுக்கிறதுக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்லி இழுக்கிறதுக்கு நீ கல்யாணம் பண்ணி இழுக்கக்கூடாது. இயேசுக்கு அது பிடிக்காது. ஒருத்தன் தாம் விருப்பப்பட்டு வரணும், இயேசுவை விரும்பி வரணும், என்னை நேசிச்சு வரணும், நான் யாருன்னு தெரிஞ்சு வரணும். நான் உனக்காக உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் நான் சிலுவையில் அடிக்கப்பட்டேன், நீங்க நல்லா இருக்கணும், வியாதியை நீக்கிறவர் இயேசுன்னு அறிந்து கொள்ளணும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசுன்னு அறிந்து கொள்ளணும், அறிந்து என்னை நேசித்து வரணுங்கிறது தான் இயேசுவோடைய விருப்பம். அதனால் அவருக்கு இப்படி கல்யாணம் கட்டிட்டு மாறி வர்றதும் பிடிக்காது, அவருக்கு கட்டாயத்தை பண்ணி உங்களை மதம் மாத்துறதும் பிடிக்காது. ஆனால் இயேசு என்கிட்ட சொன்னார், ஒவ்வொருத்துக்கும் கொடுன்னு. இது இந்திய சட்டத்தின்படி தப்பா கிடையாது. ரைட் டு ஸ்பீச் ஆக்ட் இருக்குது. நான் ஒவ்வொருத்தரும் உங்க மத நம்பிக்கையை ஷேர் பண்ணலான்னு இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே லா இருக்குது. நீங்க ஹிந்துயிசத்தை பத்தி என்கிட்ட பேசலாம், நீங்க முஸ்லிம்ஸை பத்தி என்கிட்ட பேசலாம். நான் உங்ககிட்ட நீங்க என்கிட்ட பேசாதுங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்க என்ன விட்டு போயிடணும். அதே மாதிரி நான் உங்ககிட்ட பேசும்போது நீ பேசாதடா அப்படின்னா நான் போயிடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், நீங்கள் இயேசு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை, அவ்வளோதான், நீங்கள் செத்துருவீங்க, நான் கொன்னுருவேன் அப்படி மிரட்டினா தப்பு. பைபிளில் இயேசு அப்படி ஒருத்தரையும் மிரட்ட சொல்லலை. நம்ம தெளிவாக சொல்லணும். இயேசு சொன்னா ஒவ்வொருத்தரையும் போய் சொல்லு. நாங்கள் சொல்கிறோம், சொல்ல தான் செய்வோம், பிட் நோட்டீஸ் கொடுக்க தான் செய்வோம், கடைசி வரை கொடுப்போம். ஏன்னா இயேசு கொடுத்த கட்டளை அது, அதை செய்யணும். இன்னொன்று கடைசியாக ஒரு காரியத்தை கூட நான் வாசித்து முடிக்கிறேன். எல்லாத்தையும் மன்னிக்கிற யாக்கோபுரம் ஏன் சுப்பிரமணியபுரத்தை மன்னிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மைதான், இயேசு சொன்னார் எல்லாத்தையும் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வர இயேசுவை பின்பற்றுறவங்க அடிக்கப்படுறாங்க, மிதிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. பதிலுக்கு கட்டையை எடுக்கிறதுக்கு இயேசு எங்களுக்கு சொல்லலை. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஒரு கன்னத்தில் அடைந்தால் மறுக்கணத்தை காட்டுன்னு சொன்னார். ஒவ்வொருத்தரையும் மன்னியுங்கள்னு சொன்னார். நான் உங்களுக்கு திரும்பியே சொல்கிறேன், இந்த இடத்துல அவர் மன்னிக்க முடியாது, முரட்டாட்டுள்ள ஜனம்னு சொல்கிறாரு. அது தப்பு. எப்பேற்பட்ட மனுஷங்களாக இருந்தாலும் இயேசு மன்னிக்க தான் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை மன்னிக்க சொல்கிறேன், 7 × 70 தடவை நீங்கள் மன்னிக்கணும்னு இயேசு சொல்லியிருக்காரு. இன்னும் கூட அந்த ஃபாதர் ஒரு காரியம் சொல்கிறத நான் பார்த்தேன். மாரியம்மன் மேரியம்மனு கும்பிட்டு இருக்கும். வெள்ளைக்காரங்க இருக்கும்போது 300 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க
சிலையை கொண்டு போய் சர்ச்சுக்குள்ளே வச்சுட்டாங்க. வச்சதுனால மாரியம்மனை மேரியம்மன்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத பார்த்தோம். பைபிள் படி இயேசு மாத்திரம்தான் கடவுள். அதுபடி மேரி கடவுள் கிடையாது. நீங்கள் உடனே சொல்லலாம், உங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே பல டிவிஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பல டிவிஷனுங்கிறது நான் ஒன்று சொல்கிறேன், கடவுள் மனுஷனை உண்டாக்கினார், மனுஷனும் பல கடவுள்களை உண்டாக்கினான். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், மனுஷன் தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கடவுளாக்க பார்த்தான். சூரியனை பார்த்தா சூரியனை கடவுளாக்கிட்டான், பூமியை பார்த்தா பூமியை கடவுளாக்கிட்டான், தண்ணியை பார்த்தா தண்ணியை கடவுளாக்கிட்டான், அக்னியை பார்த்தா அக்னியை கடவுளாக்கிட்டான், மரத்தை பார்த்தா மரத்தை கடவுளாக்கிட்டான். எதெல்லாம் பார்க்குறானோ எல்லாத்தையும் அவன் கடவுளாக்கிட்டான். அதே போல் கிறிஸ்தவர்களில் சில வேதத்தை சரியாக அறியாதவங்க மேரியை பார்த்து கடவுள் நினச்சாங்க. இந்த வேதத்தில், இந்த பைபிளில், இயேசு எங்களுக்கு எழுதி கொடுத்த இந்த பைபிளில் எங்கேயுமே மேரி கடவுள்னு இல்லை. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். இயேசு சொன்னார், நான் தான் ஒரே வழி மோட்சத்துக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி தெரியாது ஒருவேளை, ஆனால் இயேசு இன்றைக்கி உங்களை சொல்கிறார். நீங்கள் இயேசுக்கு விரோதமாக இருக்கலாம், இயேசு உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ், கூட இருந்து துரோகம் பண்ணவனை இயேசு ஸ்நேகிதனேன்னு அழைத்தார். இன்னைக்கு உங்களையும் ஸ்நேகிதனேன்னு அழைக்கிறார். நீங்கள் எவ்வளோத்துக்கு இயேசுவை திட்டிருக்கலாம், இயேசுவை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் திட்டினதுக்காக அவர் உங்களை அழிக்க போகிறேன்னு அவர் சொல்லலை, உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. உங்கள் பாவத்துக்காக தான் நான் சிலுவையில் அடிக்கப்பட்டேன், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தேன், இன்றைக்கும் உயிரோடு இருக்கேன். உனக்கு உண்மையிலேயே எனக்கு புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா நீங்கள் போய் கேட்கலாம். நான் சொல்கிறேங்க, எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, யார் உண்மையான தெய்வம்னு சந்தேகம் இருந்துச்சு. நான் 17 வயசு வரை என் இஷ்டத்துக்கு அலைஞ்சேன், நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், சரியில்லாதவன், எனக்கு கண்டதையும் பார்த்தேன், கண்டதையும் பேசினேன், நான் சரியில்லாதவன். ஆனால் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் 17ஆவது வயசில். எப்படின்னா இயேசுகிட்ட கேட்டேன், இயேசு உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருக்குங்கிறாங்க, நீர் தான் கடவுள்னா எனக்கு புரிய பண்ணுங்க. நான் இவ்வளோதான் என் ஜெபம். ஒரு நாள் கனவுல இயேசு என்னோடு பேசினார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி கீழே ஜீசஸ்னு வந்தது. அதுக்கப்பிறகு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நம்ப ஆரம்பித்தேன். ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. நீங்கள் தெரியலன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, கேளுங்க. ஏன்னா உயிரோடு இருக்கிறவர் தன்னை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். உங்களுக்கு வியாதி இருந்தனா நம்புங்க, இயேசு விடுதலை கொடுப்பார். பிரச்சனை இருந்தால் மாற்றுவார். இந்த பிட் நோட்டீஸ் ஏன் கொடுக்குறோம் தெரியுமா? தற்கொலை பண்ணுறவங்களுக்கு இது உதவியாக இருந்தது. நான் என் லைஃப்பில் நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய போராட்டம், படிப்பு வரலன்னு ஒரு மைண்ட் செட்டு, எனக்கு முடியல. என் லைஃப்பில் பிரச்சனைகள் வேறு, குடும்பத்தில் வியாதி, போராட்டம், பிரச்சனை, இதுக்கெல்லாம் படிப்பு வரல, முட்டாள், எல்லா இடத்துலையும் முட்டாள்னு சொல்கிறாங்க, எனக்கு ஞானம் இல்லைன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என் லைஃப் முடிஞ்சிட்டு எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினச்சேன். அப்போது ஒரு டிவிஎஸ் 50 ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார், பக்கெட் வியாபாரம் விற்கிறதுக்கு. அவர் ஒரு காரியம் சொன்னார், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சு, அது கர்த்தராலே ஆயிடுச்சு. நீ ஆகாதுன்னு தள்ளப்படுறியா, நீ மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டேன்னு சொன்னார். அது தெரிஞ்ச பிறகு அவர் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி தான், நம்பிக்கையை இப்படி தான் ஆண்டவர் உண்டாக்குவார். அதுக்கு தான் நீ சாக வேண்டாம்ப்பா, உன்னை குறித்து பாரம் உள்ள ஒருத்தர் இருக்கார். இதில் தான் எழுதப்பட்டிருக்கு, நீ சாக வேண்டாம், உன்னை குறித்து பாரம் உள்ள ஒருத்தர் இருக்கார். நீ உனக்காக சிலுவையில் மரித்தவர் ஒருத்தர் இருக்காரு. நீ கஷ்டப்பட வேண்டாம், உன் கஷ்டத்தை மாத்திரக்க ஒருத்தர் இருக்காரு. உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, உனக்கு பரலோகத்தை கொடுக்க நினைக்கிறாரு. நிறைய பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறீங்க, பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, என்னென்னமோ பார்க்குறீங்க. நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க, மாற முடியல. சில அசுத்தமான பாவத்துக்குள்ளே இருக்கீங்க, விபச்சாரம் பண்ணுறீங்க, உங்களால் விட முடியல. இயேசுக்கிட்ட வந்தால் விடுதலை கொடுப்பார். இதை சொல்கிறதுக்கு தான் வரவங்க. நிறைய பேர் சாபத்துன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, விடுதலை கிடைக்கல. லட்சக்கணக்கான ரூபாயை மந்திரவாதிகள்கிட்ட செலவழிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை. ஆனால் இயேசு ஒத்த ரூபா வாங்காமல் இயேசுவேன்னு கூப்பிட்டு அவர் விடுதலை கொடுப்பாரு. இதை யாருக்கும் தெரியல. இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த பிட் நோட்டீஸ் கொடுக்கோம், அப்படியாச்சும் புரிஞ்சுப்பாங்களான்னு சொல்லி. அதுக்கு தான் நாங்கள் கொடுக்கோம். சரி, உங்கள் எல்லாரையும் நீங்கள் என்ன வெறுக்கலாம், நான் சொன்னதை நினச்சி இவன் லூஸு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார், நானும் நேசிக்கிறேன். இயேசு உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லா இருங்க. ஆமென்.